விஷயம் கேட்டா இந்த தண்ணீர் பந்தல் ஏன்பா நானும் கட்சியில தானே இருக்கிறேன், உறுப்பினர் தானே, எனக்கு பதவிக்கு நான் வரல, ஆனா ஒரு உறுப்பினராக இருக்கிறேன் தானே, நானும் ஆர்னி டவுன்ல இருக்கிறேன். இது ஃபர்ஸ்ட் மாதிரி மக்கள் இயக்கம் கிடையாது, இது கட்சி ஆச்சு, தமிழக வெற்றிக்கான கட்சி. 10 பேர் நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்தா கட்சி வளர்க்க முடியும், நம்ம டீம் ஃபார்ம் பண்ண முடியும். இந்த மாதிரி சொல்லாம நீங்க மட்டும் செய்றீங்களேன்னு கேட்டு நீங்க ஏன் சொல்லன்னு கேட்கும் போது மாவட்ட இணை செயலாளர் சத்யராஜும் நகர இணை செயலாளர் 2 பேரும் நான் சாரினா இது அர்ஜென்டா நடந்துச்சுன்னா இது மேல நடக்காது, டைம் பண்ணும்போது உங்களுக்கு கன்ஃபார்மா சொல்றேன்னா இது ஒரு டைம் மன்னிச்சிடுங்கன்னு என்கிட்ட சொன்னாங்க. ஓகேப்பா, எல்லாமே ஒன்னா சேர்ந்து செய்யுங்கப்பா, இது அரசியலுப்பா, அரசியல்ல நம்ம எல்லாம் ஒன்னா அந்த தம்பா 2 கட்சி நம்ம எதிர்க்க முடியும். அப்படி பண்ணியும் இவங்க சில விஷயங்கள் என்கிட்ட சொல்ல சரி நானும் சைலண்டா இருந்தேன். இப்போ 22ஆம் தேதி தலைவருக்கு பிறந்த நாள் நடந்தது. பிறந்த நாளுக்கு மெயின் இடத்துல அண்ணா சாலை கிட்ட அவர் ஃபங்க்ஷன் பண்றாங்க, ஊர்வலம் பண்ணி ஃபங்க்ஷன் பண்றாங்க. என்கிட்ட சொல்லல. நான் போகும்போது அங்க எல்லா நிர்வாகிக்கிறாங்க. அதே மாதிரி தான் நான் போயிட்டு ஏன்பா என்கிட்ட சொல்லல, நானும் ஒரு உறுப்பினர் தானே, ஏன் இந்த தப்பு பண்றீங்க, ஏன் இப்படி எப்ப பார்த்தாலும் நீங்க இப்படியே பண்றீங்களே, என்னதான் உங்களுக்கு அது நீங்க நியூஸ்ல பாத்துருப்பீங்க. ஒரு வார்த்தை கூட என் வாயில அசிங்கமான வார்த்தை வரல, யாரையும் அடிக்க போல எதுவுமே செய்யல. நான் கேட்கும் போது என்னதான் ஒரு வார்த்தை தவறான வார்த்தை சொல்லி இவர் மாவட்ட செயலர் தள்ளினாரு. தள்ளும் போது கொஞ்சம் லைட்டா என்ன இப்படி தள்ளும் போது நான் என்ன பண்ணி ஏன் என்ன தள்ளுறேன், நான் அவரை தள்ளிட்டு ஏன் தள்ளுறேன், நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க, எனக்கு ஏன் சொல்லல, உங்களுக்கு நானும் உறுப்பினர் தானே அப்படின்ட்டு நான் கேட்டேன். அதுக்கு இவர் பொது செயலாளர் கிட்ட 2 பேருமே சாதி ரீதியா என்ன ஒடுக்குறாங்க சார், இதுதான் உண்மை. இல்லன்னா என்ன கூப்பிட்டு தலைமை கேட்கணும்ல, அதுதானே சார் ஒரு லா, அதுதானே சார் சட்டம். பிரச்சனை நடக்குதுன்னா தலைமை கூப்பிட்டு பேசணும். இவங்க 2 பேருக்குமே என்ன பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது, மாவட்ட செயலாளருக்கும் அதே மாதிரி பொது செயலாளர் ஆனந்த் சாருக்கும் 2 பேருக்குமே. இவங்க 2 பேர் பேசி அவர் மேல போய் கம்ப்ளைண்ட் கொடுன்னு 4 பிரிவுல என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து என் பேர்ல எஃப்ஐஆர் போட்டு நானும் ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் அவங்க மேலே கொடுத்து, அதாவது அவங்க மேல கம்ப்ளைண்ட் போடல, என் மேல மட்டும் பேர்ல எஃப்ஐஆர் போடல, என் பேர்ல மட்டும் எஃப்ஐஆர் போட்டு இப்ப நான் பெயில் எடுத்துன்னு வெளியே எல்லா ரிப்போர்ட்டரும் கூப்பிட்டு என்னுடைய கார்டு ஐடி கார்டை நான் கொளுத்திட்டு, அதாவது இந்த கட்சியில எனக்கே பாதுகாப்பு இல்ல உறுப்பினருக்கு, அதாவது பொய்யான கேஸ் கொடுத்து இந்த அளவுக்கு என்னை நிக்க வச்சுட்டாங்க. இவர் எப்படி தலைவர் எப்படி பொதுமக்களை பார்க்க போறாருன்னு தெரியல. எந்த விஷயமும் தலைவர் பாரிக்கு போலாம் தான் நான் நினைச்சுன்னு, இதுவும் தலைவர் பாரிக்கு போலாம், இந்த மாதிரி கட்சியே எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொளுத்திட்டேன் சார். கொளுத்திட்டு வீட்டுக்கு வந்துட்டு என்னுடைய கார்ல இருந்த இந்த பிளாக் உள்ள இந்த போட்டோஸ் பின்னாடி இந்த ஸ்டிக்கர்லாம் பிச்சு போட்டு எனக்கு இந்த கட்சியே வேணும், அவர் பொது செயலாளர் இல்ல, அவர் ஒன் சைடு செயலாளர், இதுதான் உண்மை. ஏன்னா பொது செயலாளர்னா பொதுவா இருக்கிறவர் தான் பொது செயலாளர், அவர் பொது செயலாளரே கிடையாது, அவர் சிங்கிள் சைடு செயலாளர். அவருக்கு யாரு வேண்டியவங்களோ யாரு வேணுமோ அவங்கள வச்சுதான் அவர் எல்லா தொகுதியிலையும் பொறுப்பு போட்டு அதுதான் பண்றாரு தவிர உண்மையான உண்மையா உழைச்சிக்கிறவங்க யாருமே இதுல இல்ல. யாருமே இல்ல. நான் மற்றவங்களை பத்தி சொல்றதுக்கு இல்ல சார், எல்லாம் காலில் விழுந்து பதிவு வாங்குறாங்க, மன்னிப்பு கேட்டு பதிவு வாங்குறாங்க. என்னுடைய உரிமைக்காக நான் பேசுறேன், நான் என்னை பத்தி பேசுறேன். 13 வருஷமா உழைச்சதுக்கு எனக்கு கொடுத்த பரிசு கேஸ், என் மேல எஃப்ஐஆர் கொடுத்து என்னை உச்சத்துல உட்கார வச்சதுக்கு தலைவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.